அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் குய் பிஜியான். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நான் குய் பிஜியான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் திப்பம் பூல் விட்டு எடுத்துருக்கேன். இது இந்த கப்பில் 1.5 கப் எடுத்துருக்கேன். 3 கரண்டி, இந்த கரண்டி சைஸில் 3 கரண்டி கோதுமாவு, உருளைக்கிழங்கு, அரை மூடி தேங்காய் பூ. ஓகேவா? இப்போ நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த கப்பு 1 கப்பு நாட்டு சர்க்கரை, 1 கரண்டி சீனி, டவுன் பண்ணான் 1, எள்ளு எடுத்துருக்கேன். எள்ளு தேவையான அளவு உப்பு, தண்ணி 1 கப்பு. இப்போ நான் என்ன செய்யப்போன்னா இதை வடிகட்ட போகிறேன். நான் தண்ணியில் கரைச்சிட்டேன். இது நான் நாட்டு சக்கரை பாய்க்கிறேன். அவங்கள்ட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் கருப்பு சீனி கூட நீங்கள் பாய்க்கலாம். ஓகேவா? கொஞ்ச நாள் கொதிக்கிட்டோம். இப்போ கருப்பு சீனி நல்லா கொதிச்சிக்கிட்டு நாட்டு சக்கரை. இப்போ நம்ம அது கூட என்ன செய்ய போகிறோன்னா 1 கரண்டி சீனி பாய்க்கிறோம், சீனி போடுறோம். ஓகேவா? போட்டாச்சு. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி அந்த உப்புலாம் நல்லா கரையணும். கரைஞ்சிட்ட பிறகு நம்ம அது கூட நம்ம என்ன செய்யணும், டவுன் பண்ண சேர்த்துருவோம். ஓகேவா? கொஞ்ச நாள் கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. சீனி உப்பும் கரைஞ்சிச்சு. இது கூட நான் அரை மூடி தேங்காய், வெள்ளையாக இருக்கணும் தேங்காய். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சிடணும். ஓகேவா? நான் 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வேக வச்சுருக்கேன். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வடிகட்டி நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா இதில் வச்சு நல்லா மசைக்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா மசைக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நல்லா வடிகட்டி நல்லா ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இடிக்கணும். இப்படி எதுக்கு நான் உருளைக்கிழங்கு பாய்க்கிறேன்னா உங்கள்கிட்ட இப்போ நான் கொஞ்ச நேரம் சென்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நசுக்கியாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? நான் 1.5 கப்பு புல்லுட் மாவு எடுத்திருக்கேன். அது கூட நான் 3 கரண்டி கோதுமாவு இதுலேயும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அது கூட இந்த உருளைக்கிழங்கே சேர்த்துருவோம். ஓகேவா? சேர்த்தாச்சு. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா? போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் நல்லா பிழைய போகிறோம். நான் எதுக்கு உருளைக்கிழங்கு இதில் போடணும்னு சொன்னாக்கா இந்த கூவை செய்கிறப்ப நல்லா லெம்பூட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா மென்மையாக இருக்கும் இது சாப்பிட்றப்ப. அதுக்கு தான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அப்படி உருளைக்கிழங்கு பாய்க்கலன்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டு தெரியாது. அதுக்கு தான் உருளைக்கிழங்கு போடுறேன். ஓகேவா? நல்லா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஆறின தண்ணி, ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்பவும் ஜில்லுனா இருக்கக்கூடாது, ஓரளவு குடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நான் ரொம்ப ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பழிங்க. ஏன்னா இது பூலுட் மாவுனால உடனே அப்படியே குழஞ்சி போயிடும். அதனால் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சிடுங்க. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழைங்க நல்லா. ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், அதுலேயும் தண்ணி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிழைங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நான் 1 கோல் தண்ணி வச்சுருந்தேன். இதில் அரை கோல் தண்ணி பாய்ச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழைஞ்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நல்லா பிழைஞ்சிடணும். ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பிழைஞ்சிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இப்போ வாங்க எப்படி உருண்டை பிடிக்கணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம
கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோ. உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அது தகுந்தாப்புல நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போதைக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து மாவை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். கணக்கான சைஸ் அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சிருக்கேன். மொத்தம் 10 பீஸ் வந்துச்சு. ஓகேவா? நான் தேங்காய் பூ செஞ்சேன்ல, அதை வந்து நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறதா இருந்தால் நல்லா உருண்டையாக பிடிக்கிறதா இருந்தால் ஒரு கரண்டி கோதுமை பாய்ங்க. பாய்ச்சிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லா அழகாக வரும். ஓகேவா? இப்போ வாங்க இப்போ எப்படி செய்யணுன்னு உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்கிறேன். கை பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கோதுமை மாவு கையில் அப்படியே போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு அதை அப்போ மாதிரி இப்படி தட்டிக்குங்க. நடுவில் ஒரு மாதிரி குழி மாதிரி போட்டுக்குங்க. அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா? இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த தேங்காய் பூவை வந்து நம்ம அதில் வச்சு நல்லா கொஞ்சம் அப்படி அமுக்கி விடுங்க. இப்போ எப்படி நம்ம கறிப்பப்புக்கு நம்ம மடிக்கிறோமோ அந்த மாதிரி அழகாக மடிக்க வேண்டியதான். மடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை உருண்டையாக சுற்ற வேண்டியதான் அப்படியே. ஓகேவா? இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்படி தான் செய்யணும். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா உள்ளுக்கு அந்த தேங்காய் பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க எப்படி அதை வந்து எள்ளு அது மேலே போடணுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம எள்ளு எடுத்துருக்கோம். அது கூட வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சமாக அப்படி தொட்டுக்குங்க. லேசாக தொட்டுட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி எதுக்கு நான் வைக்கணும் உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்கிறேன். லேசாக தண்ணி போட்டு எல்லா இடத்துலையும் இப்படி பரவுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதில் போட்டுட்டோமா பாருங்கள், எள்ளு சின்னாங்க ஒட்டும். லேசாக தண்ணி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எள்ளில் விட்டோமா இந்த மாதிரி கணக்காக ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி தொடர்ந்து இன்னொரு டிப்பு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இன்னொன்று காமிக்கிறேன். அதே மாதிரி தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த எள்ளில் போட்டுட்டிங்களா கணக்காக ஒட்டிக்கும். ஓகேவா? ஒட்டிட்டு இப்படி நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். பாருங்கள், இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா? இப்போ வந்து நல்லா ரெடி பண்ணிட்டேன். எள்ளு மேலே போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம உடனே இது வந்து பொரிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னாக்கா உடனே பொரிச்சோமா அந்த எள்ளுனால வெடிக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஐஸ் பெட்டில் கொஞ்ச நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பொரிக்கலாம். அப்போ வாங்க ஐஸ் பெட்டில் வைக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ வாங்க பொரிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அடுப்பில் இரும்பு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஓகேவா? இப்போ எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. அடுப்பு குறைச்சி வச்சுக்கங்க. ரொம்ப வேகமாக வச்சுட்டாங்க, இல்லைன்னா உள்ளுக்கு வேகாது. ஓகேவா? ஒன்றுன்னா போடுவோம். ஓகேவா? இப்போ நல்லா வேக விடுங்க. அணில் கூட வச்சிடாதீங்க, குறைச்சி வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ வந்து ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். மெதுவாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டே வாங்க. ஓகேவா? இப்போ திருப்பி போச்சாச்சு, நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ வாங்க எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க. டிஷ்யூவில் வச்சு அழகாக வைங்க. எண்ணெய் நல்லா வடிகட்டணும். வடிகட்டிட்டு நல்லா டிஷ்யூவில் போட்டு வச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா வடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், செஞ்சு முடிச்சாச்சு. ஏன்னு சொன்னேன்னா ஐஸ் பெட்டில் வச்சுட்டோமா அந்த எள்ளுலாம் வந்து கீழே உழுவாது. இப்போ நீங்கள் வந்து ஐஸ் பெட்டில் வைக்காமல் நீங்கள் பொரிச்சிங்கன்னா அந்த எள் அப்படி தெளிக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட அந்த டிப்ஸு சொன்னேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே கணக்காக வரும். ஓகேவா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் டிஷ்யூவில் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் நல்லா வடிஞ்சிட்ட பிறகு எடுத்து சாப்பிட்லாம். சுவையான குய் பிஜியான் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.